Chennai Silks in mega summer sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். 5 மாநில தேர்தல் முடிவடைந்து எக்ஸிட் போல் வெளியாகிருக்கு. இதில் தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தோம்னா திமுக தலைமையிலான கூட்டணி அதிக இடங்களை பிடித்து மீண்டும் ஆட்சியை அமைக்கும் அப்படிங்கிற மாதிரியும், 2வது இடங்களில் அதிமுக தலைமையிலான கூட்டணி பிடிக்கும், 3வது இடத்துல தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே எல்லோரும் சொன்னது திமுக தலைமையிலான அணி மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னது தான். 2ஆம் இடம் யாருக்கு வரும், அது அதிமுகவை கூட தாவேக்கா விழுங்கிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசப்பட்டது. இப்போ 2ஆம் இடத்துல அதிமுக தான் அப்படிங்கிற மாதிரி கருத்து கணிப்பு வந்திருக்கு. மீண்டும் இந்த தடவை அதிமுக ஆட்சியை பிடிச்சாகணும், இல்லைன்னா அதிமுக ஒரு கேள்விக்குறியாகும். மீண்டும் எதிர்கட்சியாக இருந்தால் உட்கட்சி பிரச்சனை இன்னும் நிறையா வரும் அப்படிலாம் பேசப்பட்டது. இந்த எக்ஸிட் போல் என்ன தெரிவிக்குது? இந்த எக்ஸிட் போலால் இப்போ மீண்டும் ஆட்சி அமைக்க திமுக, அது கூட்டணி கட்சியில் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதிமுகவுக்கு என்ன பாதிப்புகள் வரும், எதிர்காலம் உண்டா, மேலும் வலுவடையுமா, என்ன ஆகும் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுது. எப்படி பார்க்குறீங்க? நம்ம மேற்கு வங்கத்தினுடைய 29ஆம் தேதி தான் கடைசி தேர்தல். கடைசி தேர்தல் முடிந்த பிறகு அந்த கருத்து கணிப்பு விட வேண்டும் என்பதுதான் தேர்தல் நடைமுறை சட்டத்தினுடைய உட்பிரிவு சொல்லக்கூடிய செய்தி. நீங்கள் கொடைக்கானலுக்கு சென்ற தமிழக முதல்வர் செல்வதற்கு முன்பு என்ன செய்தார் என்பதை நம்ம போன பேட்டியில் பேசணும். அந்த பேட்டி பேசி முடித்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அநேகமாக அவர் கொடைக்கானலுக்கு போவதை விமர்சித்து ஆதரித்து, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வரவேற்பு, அதுக்கப்புறம் இதை இதோட அவர் ஓய்வெடுக்க போய்விட வேண்டியதுதான் என்று வரமுறை இல்லாமல் அந்த முகநூலில் பேசக்கூடிய பேச்சு என்பது இந்த தேர்தலில் நம்ம அதிகமாக பார்த்தோம். எப்படி பார்த்தோம்னு சொன்னால், அநேகமாக மந்திரி பட்டியலே தாவைக்க போட்டாங்க, யார் எந்த துறைக்கு அமைச்சர் என்று. இன்னும் கூடுதலாக சொல்ல போகணும்னு சொன்னால், மதுக்கூர் ராமலிங்கம் நம்முடைய மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சொன்னது போல, அவர் திருச்செந்தூர் போனதை, திருச்செந்தூர் போய் அவர் இறைவனிடம் வேண்டினார்ன்றதுக்கு பதிலாக மீடியா எப்படி பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, திருச்செந்தூர் முருகன் விஜயை பார்த்து விட்டார், இப்படி பேசுகிற அளவுக்கு நம்முடைய மீடியாவுடைய தரம் ரொம்ப மோசமாக போயிடுச்சு என்பதுதான் இந்த தேர்தலில் நம்ம பார்க்க வேண்டிய மோசமான விஷயம். ஓய்வு பெற்ற நீதிபதி கிருபாகரன் அவர் கூட அருமையாக சொல்லியிருக்காரு, வெற்றி தோல்வி என்பதை ஒரு மிகப்பெரிய இழப்பாக பார்க்கின்ற மனநிலை, மிருக மனநிலை, சைக்கோ மனநிலை, அதை மாற்றுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. அநேகமாக முகநூலில் அது நல்லா ஃபேமஸ் ஆகிடும். இந்த பின்னணியில் நாம் ஏற்கனவே சொன்னது போல திமுக 2.0 வரும் என்று நம்ம 2 பேட்டியாவே நம்ம தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரோம். அப்போ 2.0 திமுக எப்படி வரும்னு நம்ம சொல்றதுக்கான பாயிண்ட்டும் நம்ம சொன்னோம். அதாவது தேர்தல் அறிக்கையில் இந்த தடவை அவங்க சேர்த்திருக்கக்கூடிய சில விஷயங்கள், பழசுல அவங்க செய்த சில சாதனைகள், இதுதான் வாக்குகளாக மாறி இருக்கு. அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா 6, அதாவது பாண்டேவனுடைய சாணக்கியா டிவி உட்பட தினம் மலர கையில் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா, மற்றவங்க எல்லாருமே திமுக கிட்டத்தட்ட ஒரு 168 வரை, அதாவது 125க்கு மேலே 168 வரை ஒரு வித்தியாசமாக இல்லாமல் எல்லா கணிப்பாளர்களும் திமுக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. 2வதாக சொல்லியிருக்கக்கூடிய அதிமுகவுக்கு 65லேருந்து 80 வரைக்கும். நான் ஏற்கனவே போன பேட்டியில் நம்ம பேசும்போது சொன்னோம், நக்கீரன் பேட்டியிலேயே அவங்க 55ஆக குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதிமுக ஏன் 77லேருந்து 55 குறைவாங்கன்னு சொன்னால், கிட்டத்தட்ட பிஜேபியோட போய் இணைந்ததை பெருவாரியான நடுநிலையாளர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ கிட்டத்தட்ட இந்த கருத்து கணிப்பு அதை தான் சொல்லுது. கருத்து கணிப்பு சொல்றது அப்படியே மே 4ஆம் தேதி ரிசல்ட்டாக வரும் என்று நம்ம சொல்லலை. இருந்தாலும் இந்த கணிப்பில் நாம் ஏற்கனவே பேசின அந்த ஆராய்ந்து மனப்பக்குவத்தில் வாக்களிக்கும் மக்களின் நிலை நமக்கு தெரிகிறது.
இப்போ அவங்க மூன்றாவது நாம் தமிழர் கட்சி அல்ல, தாவேகா. தாவேகா வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளை இன்னும் கிட்ட போய் அனலைஸ் பண்ணீங்கன்னு சொன்னா, கோபிச்செட்டிப்பாளையம் போன்ற 1-2 இடங்களை தவிர, இப்போ எழும்பூர்ல விஜய் ஜெயிப்பாரா என்ற விவாதத்தை பல 1.5 லட்சம் ஆட்கள்கிட்ட கேட்கும்போது தமிழன் பிரசன்னா வெற்றி பெறுவார் என்றுதான் கருத்து கணிப்புக்கு முன்னாலேயே தகவல் வருது. அப்போ இந்த பின்னணியில நீங்க தமிழகத்தினுடைய வெற்றியை பார்த்தோம்னு சொன்னா, செய்த வேலைக்கான அங்கீகாரமாக வாக்காளர்கள் திமுகவை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதிமுக சரண்டர் ஆகி பிஜேபியோட போய் சேர்ந்ததுனால ஏற்கனவே இருந்த நிலையிலிருந்து கீழே இறங்குறாங்க. ஒரே ஒரு கருத்து கணிப்பு மட்டும்தான் 100க்கு மேல பிஜேபி சொல்லியிருக்காங்களே ஒழிய, அதிமுக சொல்லியிருக்காங்களே ஒழிய, மற்றபடி எந்த இடத்துலையுமே அவங்களுக்கு மேலே இல்லை. அப்போ 77லேருந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ் கீழே வந்துருச்சுன்னு சொன்னா, நீங்க கேள்வியில கேட்ட மாதிரியே ஏற்கனவே புகஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வேட்பாளர் தேர்வுல ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்கு. அநேகமா நீங்க இந்த கருத்து கணிப்பினுடைய பின்னணியை உள்ள போய் பார்த்தோம்னு சொன்னா, மேற்கு மண்டலம், வடக்கு மண்டலம், சென்னையில் இருக்கக்கூடிய ஆட்கள், நம்ம டெல்டா பகுதி, இதெல்லாம் திமுகவுக்கு எப்படி ஒரு பெரிய வீழ்ச்சியையும் வளர்ச்சியையும் கலந்து கொடுத்துருக்கு என்பதை உள்ள போய் பார்த்தோம்னு சொன்னா, பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் வெற்றியாக திமுகவுக்கும், நாம நிறைய விஷயங்கள்ல தவறு செய்து விட்டோம் என்று தோல்விக்கு பின்னால அதிமுகவுல பழனிசாமிக்கு மேல இருக்கக்கூடிய அந்த வெறுப்பை அதை உடைத்து போவதற்கான வாய்ப்பும், அதை பிஜேபி சரியாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்பும் தமிழ்நாட்டினுடைய எதிர்கால அரசியல்ல நமக்கு தெரியுது. ஒரு பரபரப்பா பேசப்பட்ட தாவேகா அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை பெறவில்லை என்பதும், கிட்டத்தட்ட அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த 2 இலக்க இது என்பது ஒரு பெரிய தொகுதிகளை பிடிக்கக்கூடிய வாய்ப்பாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஒரு 6000, 7000, 8000 வாக்குகள் வித்தியாசத்துல போன பீரியட்ல 38 தொகுதிகள் இருந்தது. அதுல இந்த வாக்குகள் தீர்மானிக்கிற சக்திகளாக இருந்து வெற்றியை மேலும் கீழுமாக மாற்றுமே ஒழிய, மிகப்பெரிய அளவுக்கு தமிழக அரசியலில் தாவேகா தன்னுடைய நிலையை பதிக்கவில்லை. இந்த அவங்களுடைய தொண்டர்களுடைய ஆக்ரோஷமான அருவருப்பான விமர்சனங்கள் என்பது மாற்றப்பட வேண்டும். எதிர்கால அரசியல்ல தொடர்ந்து முயற்சி செய்து விரக்தியினுடைய எல்லைக்கே போன நம்முடைய நாம் தமிழர் கட்சி அநேகமா இதற்கு பின்பு ஒரு வீரியமான நடவடிக்கைகளுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் என்பதும் கம்மியா இருக்கு. ஆகவே தமிழ்நாட்டில் அந்த சாதனைகளுக்கு கிடைத்த அங்கீகாரமாக பிஜேபி கூட்டணிக்கு எதிர்ப்பு என்ற வகையில் தான் இந்த கருத்து கணிப்பு நம்மை சொல்லியிருக்கிறது. மே 4ஆம் தேதிக்கு பின்னால அது இன்னும் கொஞ்சம் நல்ல பலமான, ஏன்னா திமுக சொன்னது கிட்டத்தட்ட 200 தொகுதிகளை நாங்கள் எடுப்போம்னு சொன்னது, 181 வரைக்கும் சில ஆட்கள் கணித்து சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு வருகிறது என்பதை நம்ம மே 4ஆம் தேதி அன்றைக்கு பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் தமிழகம் அதிமுகவுக்கோ பிஜேபி கூட்டணிக்கோ போகாமல் இருப்பது ஒன்றிய அரசுக்கு எதிரான தமிழ்நாட்டினுடைய போராட்ட பாதைக்கு கிடைத்த அங்கீகாரமாகத்தான் நம்ம பார்க்கிறோம். பேசும்போது சில விஷயங்கள் குறிப்பிட்டீங்க தாவேகா பற்றி. இப்போ அமைச்சரவை பட்டியெல்லாம் ரெடி பண்ணாங்க, அதீத நம்பிக்கையில் இருந்தாங்க. யாராவது இப்போ கோயிலுக்கு திருச்செந்தூர் போனது கூட அதுக்காக தான், அந்த எதிரிகளை வீழ்த்தக்கூடிய அந்த யாகம் தான் நடத்தினார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் அந்த தொகுதிகள் குறைத்து அவங்க எதிர்பார்த்ததை விட குறைவாக வந்திருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? அவங்க அதீத கற்பனையில் இருந்தாங்க, நம்பிக்கையில் இருந்தாங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய அணுகுமுறை என்பது ஜனநாயக ரீதியான மக்கள் இயக்கமாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் கம்மி. ஒரு தனி மனித வழிபாடு. விஜய் என்ன நினைக்கிறாரோ அதை ஆமாம் என்று சொல்லுகின்ற நிர்வாகிகள், அப்படியே அதை ஒரு மிருகத்தனமாக ஆதரிக்கக்கூடிய தொண்டர்கள் கூட்டம். ஒரு ஜோசியருடைய ஆலோசனையை கேட்டுதான் தென்பகுதியில் இருக்கக்கூடிய முருகனை வேண்டி அந்த பக்கம் சீரடி சாய்பாபாவையும் அதே நாளில் நீங்க போய் சந்திச்சீங்கன்னு சொன்னா, அது உங்களுக்கு அமைதியான எதிர்காலத்துக்கு வழிவகுக்கும் என்று ஒரு ஜோசியர் சொன்னதை வச்சுதான் அவர் கிளம்பி போனதா ஒரு தகவல் வெளியில வருது. அவர் எதுக்காக போயிருந்தாலும் ஆன்மீகத்தை அரசியலுக்குள் கொண்டு வருகின்ற ஆட்கள்ல அவர் ஒருத்தரா மாறி இருக்கார். அதே மாதிரி இருந்தவர் தான் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நம்முடைய சீமான் அவர்கள். அவர் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னா விஞ்ஞானத்தை போற்றுபவராக இருந்தார். இப்ப பிற்போக்கினுடைய கடைசி இடத்துக்கு இல்லை, பிற்போக்கினுடைய முதல் இடத்துக்கே அவர் வந்திருக்கிறார்.
அதே போலத்தான் தன்னுடைய பிம்பத்தை மாற்றி வைப்பதற்கு அவர் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இருக்கிறாரு. அவருடைய பிம்பம் தோல்வி அடையும்னு நம்ம அரசியல் அனுபவங்கள் உள்ள நாம சொன்னோம். அவருக்கு அரசியல் அனுபவம் பத்தாது, இப்பதான் வந்திருக்கிறாரு. இப்ப இதற்கு மேல 5ஆம் தேதிக்கு பின்னால் அவருடைய நிர்வாகிகள் எந்த அளவுக்கு செயல்படுகிறார்கள் என்பதை வைத்துத்தான் அவருடைய அரசியல் கட்சியினுடைய எதிர்காலமே. அவர் வேட்பாளர் தேர்வுல கடைபிடித்த கொள்கையில அங்கொன்றும் இங்கொன்றுமான எதிர்ப்பு வந்தது. ஆனால் இப்ப தோல்விக்கு அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா பல இடங்களில் பல குமுறல்கள் வெளியே வரும். இந்த மாதிரி கட்சிகளுக்கு அது வாடிக்கை நடக்கிறது தான். நீங்க நாம் தமிழர் கட்சியிலேருந்து அதை ஆரம்பிச்சவங்க போய் திமுகவில் சேர்ந்துருக்கிறாங்க, அதிமுகவில் சேர்ந்துருக்கிறாங்க, வெவ்வேறு கட்சிகளில் தன்னுடைய நிலையை தக்க வச்சிருக்கிறாங்க. காளியம்மாள் போன்றவர்கள் இங்கே கிடைச்ச அங்கீகாரத்தை தான் அதிமுகவில் போய் பயன்படுத்துகிறாங்க. அதனால இந்த கட்சியிலிருந்து ஷைனிங் ஆகலான்னு நினைச்சு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா தாவுகின்ற ஆட்களும் இவங்ககிட்டே இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அவருடைய கணிப்பு அரசியலில் எடுபடாது என்பது நம்முடைய கணிப்பல்ல, நம்முடைய அனுபவம். நம்முடைய கணிப்பெல்லாம் கிடையாது, அனுபவம். அவருக்கு கட்சியை எப்படி நடத்தணுமோ அப்படி ஆரம்பிக்கல, நடத்தலை. அதற்கான அங்கீகாரம் தான் மக்கள் கொடுத்துருக்குறாங்க. மற்ற மாநில எக்ஸிட் போல் விவரங்களை எப்படி பார்க்குறீங்க? மேற்கு வங்கம், அசாம், கேரளா, புதுச்சேரி. நம்ம ஏற்கனவே நக்கீரன் பேட்டியிலேயே இந்த 5 மாநில தேர்தல்கள் நடக்கும் போதே சொன்னோம், பாண்டிச்சேரியில ரங்கசாமியை பிஜேபி மீண்டும் முதலமைச்சராக அமர்ந்து பார்க்க வேண்டிய தேவை உள்ளது. அதுதான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எக்ஸிட் போல்ல அவங்களுக்கு 16 - 19 என்ஆர் காங்கிரஸுக்கு, 10 - 12 வரைக்கும் திமுகவுக்கு. இந்த லாட்டரி மாற்றினாலேயோ அல்லது இன்னொரு லாட்டரி ஆளுக்கு ஆரம்பிச்ச கட்சியினாலேயோ பண விநியோகம் நடந்ததே ஒழிய மக்கள் விஜயையோ மற்றவர்களையோ ஆதரிக்கவில்லை என்பது பாண்டிச்சேரியில வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பு ஒரு நல்ல திசை வழியை நமக்கு காட்டுது. அங்கீகாரம் மக்களுக்காக போராடிய இயக்கங்களுக்கு கொடுக்கவில்லை என்ற வருத்தம் இருந்தாலும் கூட என்ஆர் காங்கிரஸும் பிஜேபியும் மீண்டும் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு பிஜேபி மாறி இருக்கிறது. திமுக காங்கிரஸ்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த செயற்கையான அந்த டிஃபரன்சஸ் இருக்கு பாருங்க, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த இயற்கையான கூட்டணி. உதயநிதி ஸ்டாலின் வரும்போது சிவாவை உதயநிதி ஸ்டாலின் தான் மேலே ஏற்றி பேச வச்சார் வைத்தியலிங்கத்தோடு சேர்த்து. ஸோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக அந்த செயற்கையாக ஒற்றுமை இருந்ததே ஒழிய இயற்கையான ஒற்றுமை இருந்ததுன்னா என்ஆர் காங்கிரஸே பாண்டிச்சேரியில் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பணபலம் என்பது அதிகமாக விளையாடியது. இதையெல்லாம் தாண்டி இப்போ நாம கணித்த மாதிரியே என்ஆர் காங்கிரஸ் என்பது மீண்டும் ஆட்சியில் இருக்கும். அவரை வைத்துக்கொண்டு பிஜேபி தன்னுடைய திரைமறைவு ஆட்டத்தை நடத்துவார்கள். இது பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும். கேரளாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே நம்ம கணிப்பின்படி இது பினராயி விஜயனுக்கு 3வது முறையாக வாய்ப்பை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று ஒரு கேள்வி வந்தது. கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 68 அதிகபட்சமாக நம்ம இடதுசாரி கட்சிக்கு கொடுத்துருக்குறாங்க. 76 அல்லது 77 காங்கிரஸுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 3% வாக்குகள் பிஜேபிக்கு கூடுதலாக கிடைத்திருக்கிறது. அதனால ஒரு 1 அல்லது 3 இடங்கள் அவங்க கேரளாவில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த முறை 4 கணிப்புமே பார்த்தீங்கன்னா அந்த 50-50% காங்கிரஸ் சிபிஎம் அப்படிதான் வரையறை பண்ணியிருக்காங்க. பிஜேபி நினைச்ச மாதிரி தன்னுடைய பயணத்தை கேரளாவில் ஆரம்பிக்க முடியல. அஸ்ஸாம்ல நாம் எதிர்பார்த்த மாதிரி நம்முடைய இவங்க பிஜேபி தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்கிறது. அதுல காங்கிரசினுடைய பலம் கொஞ்சம் கூடுதலாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் போட்டிருக்காங்க. பெரிய அளவுக்கு மாற்றம் அஸ்ஸாம்ல இல்லை. ஆனா மேற்கு வங்கத்துல போட்டி என்பது 3 பேருக்கு. நம்ம ஏற்கனவே கருத்து கணிப்புக்கு முன்னால சொன்னது அதுதான். ஆனா மீடியாக்கள் அந்த இடதுசாரிகளுடைய பல மாவட்டங்களினுடைய பெர்ஃபார்மன்ஸை சொல்லலை. கருத்து கணிப்புலையும் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய அளவுக்கு ரிஃப்ளெக்ட் இல்லை. அப்போ டிஎம்சி மீண்டும் ஆட்சி அமைக்குமா, பிஜேபி அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணி மேற்கு வங்கத்தில் பிஜேபியை வைத்திருக்குமா என்ற கேள்விக்கு இப்போ இன்றைய தேர்தலில் நடந்த கலவரத்தின் பின்னணியில பார்க்கும்போது அமித்ஷா ஒரு திட்டத்தோட மம்தா பானர்ஜியை அனுப்பிவிட்டு பிஜேபியை மேற்கு வங்கத்தில் உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் எழுதுறாங்க. சரியாக நடந்தால் மம்தா பானர்ஜி நீடிக்கும். தவறுகள் என்பது சண்டையாக மாறி அதுல லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் வந்து இந்த 142 தொகுதியில் நடந்த தில்லுமுள்ளுகளின் காரணமா மேற்கு வங்கத்துல பிஜேபி தன்னுடைய அதிகாரத்தை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் தென்படுகிறதுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அதனால இது பிஜேபிக்கு ஒரு கூடுதல் வரவாக மேற்கு வங்கம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பது 4ஆம் தேதிக்கு பின்னால்தான் பார்க்க முடியும்.
அஸ்ஸாமில் அவங்க வந்திருக்கிறாங்க. என்ஆர் காங்கிரஸ் பாண்டிச்சேரியில் தொடர்ந்துருக்காங்க. கடுமையான ஃபைட்டு காங்கிரஸுக்கும் சிபிஎம்முக்கும் கேரளாவில். திமுக தமிழகத்தை தக்க வைத்துக் கொள்ளும். இதுதான் இந்த 5 மாநில தேர்தலில் கருத்து கணிப்பு நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய செய்தியாக நம்ம பார்க்குறோம். இவ்வளவு பரபரப்பான 5 மாநில தேர்தல் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அரவிந்த் கெஜ்ரிவால் கிட்ட இருந்து சில எம்பிக்கெல்லாம் இழுத்துருக்குறாங்க. அதெல்லாம் செல்லுமா செல்லாதா? இல்ல, இப்ப நம்ம அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பிரச்சனை 5 மாநில தேர்தலுக்கு பின்னால பார்க்கப்பட வேண்டிய விஷயம் இல்ல. அது பாத்தீங்கன்னா அதிகாரத்தை, நீதித்துறையை பிஜேபி பயன்படுத்துகின்ற வகையில் நீதித்துறைக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் வரை இருந்த மாண்புகள் என்பது சிதைக்கப்பட்டு பிஜேபி ஆதரவு பெற்ற நீதிபதி இருந்தால் அவர் எப்படி வேணாலும் இருக்கலாம் என்ற நிலையை டெல்லியில இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் சப்ஜெக்ட் உருவாக்கி இருக்கு. நீங்க டெல்லியினுடைய உயர்நீதிமன்றம், அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு, இதனுடைய கோர்ட்டு டீலிங்ஸ்க்குள்ள நீங்க போனீங்கன்னா இந்த மதுபான நம்ம டிஆர்எஸ்ல இருக்கக்கூடிய கவிதா, அதுக்கப்புறம் ஏஏபியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் கிட்டத்தட்ட ஒரு 3.5 மாதம் 4 மாதம் விசாரணைக்கும் வராம ஜெயிலேயே வைத்திருக்கக்கூடிய ஜனநாயக படுகொலை நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த பின்னணியில, இந்த சூழ்நிலையில அந்த அம்மா இருக்கக்கூடிய பாரபட்சமான சப்ஜெக்டை அப்போசிஷனா சொல்லும் போது, இப்ப நீங்க கார்த்தி சிதம்பரம் ஒரு விசாரணை என்பது அந்த சர்மா மேல நடக்கக்கூடாதுன்னு அவர் ஆர்கியூ பண்ணாரு. அதே அம்மா அந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டாங்க. அதுபோல அரவிந்த் கெஜ்ரிவால் சப்ஜெக்ட்லயும் அது வரணும். ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய ஆம் ஆத்மி கட்சியை பஞ்சாபில் வீழ்த்துவதற்காக உள்துறை அமைச்சர் செய்யக்கூடிய அந்த நீதித்துறை முரண்பாடுகள் அணுகுமுறை தான் இந்திய நாட்டினுடைய நீதித்துறைக்கே ஒரு மிகப்பெரிய களங்கத்தை உருவாக்கி இருக்கிறது. அப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க, உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதி இந்த அம்மாவை மாத்துன்னு சொல்லலாம். ஆனா உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி செயலற்றவராக இருக்கின்ற போது அவர் என்ன பண்றாருன்னா, இந்த அம்மா இருந்தா நான் வரமாட்டேன்னு சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் நேரடியாவே அந்த அம்மாவுக்கு கடிதம் எழுதுறாரு. சட்டத்தில் அப்படி எழுதுறதுக்கான இடங்கள் இல்லைன்னாலும் கூட, அவருக்கு சட்டம் என்பது தெரிந்தாலும் கூட, இதை ஒரு பரபரப்பு செய்தியாக்கி நீதித்துறை பாரபட்சமாக செயல்படுகிறது என்பதை மக்களுக்கு கொண்டு போவதற்காகத்தான் அந்த கடிதத்தை அவர் எழுதியிருக்காருன்னு நாங்க பார்க்கிறோம். ஆனா நீதித்துறையில இவ்வளவு மோசமான ஒரு வரம்பு மீறிய செயல்களின் மூலமாக ஒரு கட்சியை உடைப்பது என்பது மகாராஷ்டிராவில் ஆரம்பிச்சு பஞ்சாப் வரைக்கும் செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த தேர்தல், தமிழ்நாட்டினுடைய தேர்தலுக்கு பின்னால ஒவ்வொரு கட்சியிலுமே அந்த உடைப்பை அவர்கள் ஏற்படுத்தி 2029 தேர்தலில் பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா மாநிலங்களிலும் நம்முடைய பிஜேபி ஆதரவு பெற்ற சக்திகள் ஒரு பெரிய சக்தியா மாறுவதற்கு அமித்ஷா போன்றவர்கள் திட்டமிடுகிறார்கள். அதுக்கு நீதித்துறை வளைந்து கொடுக்கிறது. இத ஜனநாயக சக்திகள் ஒன்றாக சேர்ந்து எதிர்ப்பதன் மூலம் மட்டும்தான் ஒரு மாற்றத்தை நம்மளால கொண்டு வர முடியும். காங்கிரஸ் தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி அதுல ஒரு சீரியஸ் மூவ் என்பது செய்யல. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாரையும் ஒருங்கிணைத்து கொண்டு போவதற்கு பதிலாக அதுல ஒரு காலதாமதமான அணுகுமுறை என்பது இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் கட்சி செய்யுது. அது பிஜேபிக்கு ஒரு பெரிய வலுவை உருவாக்குது. அதனால எதிர்கட்சிகள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செயல்பட்டு நீதித்துறையை வலதுசாரி சக்திகளிடமிருந்து மீட்டெடுக்கணும். இந்த கட்சிகளை உடைக்கக்கூடிய பிஜேபி அணுகுமுறைக்கு ஒரு முடிவு கட்டணும். அப்படிப்பட்ட போராட்டங்கள் என்பது எதிர்காலத்தில் அதிகமாக இருக்கின்ற போது அதை இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்துவதன் மூலம்தான் பிஜேபியினுடைய இத்தகைய நடவடிக்கைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அந்த திசையை நோக்கி செல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். கருத்துக்களை பகிர்ந்து நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.